இப்போ நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் டேர்ம் 1 சாப்டர் 2 தான் நம்ம பார்க்குறோம். அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். லாஸ்ட் டாபிக் இதுதான். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். இதை நம்ம அப்சர்வ் பண்ணோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பாட் கலர் அண்ட் நேம் த அனிமல்ஸ் வேர் டூ தே லிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஸ்பாட் பண்ணணும். இங்கே கலர் இல்லாமல் இருந்தது, நம்ம ஸ்பாட் பண்ணி கலர் பண்ணியிருக்கோம். அனிமல்ஸ்க்குலாம் ஸ்பாட் பண்ணிட்டோம், கலர் பண்ணிட்டோம். அதனுடைய நேம் வந்து சொல்லணும். இது என்னது? கவு, இது வந்து பட்டர்ஃப்ளை, இது பேரக்கீட், இது ஃப்ராக், இது ஃபிஷ், இது வந்து டைகர். வேர் டூ தே லிவ், இதெல்லாம் எங்கே இருக்கும்? இது வந்து டொமஸ்டிக்ஸ். இப்போ காட்டில் இருக்கிறதுலாம் வந்து நம்ம ஒயில்டு அனிமல் சொல்லுவோம். ஸோ இப்போ காட்டில் இருக்கிறது என்னது? டைகர்லாம் நமக்கு ஒயில்டு அனிமல். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், தேர் ஆர் மெனி அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஹவ் ஆர் த அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ ஒன்றை விட்டு ஒன்று எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சிலது வந்து நமக்கு தண்ணியில் வாழும். ஓகே, மீன் பாருங்கள் தண்ணியிலேயே இருக்கும். ஸோ ஃப்ராகில் போத் லேண்ட் அண்ட் வாட்டரில் நமக்கு வாழும் ஃப்ராக். தேர் ஆர் வெரி ஸ்மால், சம் ஆர் வெரி ஸ்மால். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலது வந்து நமக்கு வானத்தில் இந்த மாதிரி பறக்கும் பறவைகள்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சிலதெல்லாம் வந்து சம் லிவ் வித் அஸ் அண்ட் அரவுண்ட் அஸ். நம்ம கூடயே வாழும். சரியா? ஸோ நம்ம கூடயே வாழ்றதுலாம் என்னது? நமக்கு கேட்டு, கோட்டு, டாக் இதெல்லாம் நம்ம கூடயே வாழும். சிலதெல்லாம் நமக்கு காட்டில் தான் வாழும். சிங்கம், புலி, யானை இதெல்லாம் நம்ம காட்டில் தான் வாழும். நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது அதெல்லாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வாட் அனிமல்ஸ் கேன் யூ see in and around the pond? ஸோ இன் அண்ட் அரவுண்டு, சுற்றியும் இந்த பாண்டுக்குள்ளேயும் நம்ம என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்க்குறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ட்ராகன் ஃப்ளை, இங்கே ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே நல்லா துள்ளி குதிச்சு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ராக், இங்கே டக் இருக்குது, இங்கே ஸ்னெயில் இருக்குது நத்தை, இங்கே அர்த் வார்ம் மண்புழுக்கள், இங்கே லேடி பக் இருக்குது, இங்கே டார்டாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளை சுற்றி இந்த பாண்டில். நெக்ஸ்ட் அடுத்தது வாட்டர் அனிமல்ஸ். வாட்டர் அனிமல்ஸ்னால் என்ன? ஃபிஷ்ஷு. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் இன் சீ, ரிவர் அண்ட் பாண்ட். ஃபின்ஸ் ஆன் த சைட்ஸ், லேட்ரல் ஃபின்ஸ் அண்ட் டெய்ல் ஃபின்ஸ் ஆஃப் அ ஃபிஷ் ஹெல்ப் இட் ஸ்விம். நெக்ஸ்ட்டு டெய்ல் ஃபின்ஸ் ஹெல்ப்ஸ் த ஃபிஷ் சேஞ்ச் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த டெய்ல் ஃபிஷ் இருக்கா, டெய்ல் ஃபின்ஸ் இருக்குதா? ஸோ இந்த டெய்ல் ஃபின்ஸ் தான் என்ன பண்ணும்? ஃபிஷ்ஷை வந்து இந்த டைரக்ஷன், ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதா அப்படின்ற டைரக்ஷன் வந்து காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா. அப்புறம் இந்த டெய்ல் ஃபின்னும் அப்புறம் இந்த லேட்ரல் ஃபின் இருக்குல்ல, இந்த சைடில் இருக்க லேட்ரல் ஃபின். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் என்ன பண்ணுமா? ஃபிஷ்ஷால் ஸ்விம் பண்ண முடியுமா? இது ரெண்டுமே இருந்தால் தான் ஃபிஷ்ஷால் ஸ்விம் பண்ண முடியுமா. நமக்கு ஒரே டைப்பில் ஃபிஷ் கிடையாது. ஃபிஷ்ஷு வந்து கடலில், அதே மாதிரி ஆற்றுல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளத்தில், இந்த மாதிரி நிறைய இடத்துலையும் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், மேட்ச் சிமிலர் ஃபிஷ்ஷஸ். ஒரே மாதிரி இருக்க ஃபிஷ்ஷஸை வந்து மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஒரே மாதிரி இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் அண்ட் லேண்ட் அனிமல்ஸ். வாட்டர் தண்ணிலையும் இருக்கிற அனிமல்ஸ், அப்புறம் லேண்டில் இருக்க அனிமல்ஸ் ரெண்டுமே சேர்த்து இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. டக் அண்ட் ஃப்ராக், இது ரெண்டுமே தண்ணிலையும் வாழும், லேண்ட்லேயும் வாழும். லேண்ட் அண்ட் வாட்டர் போத்லேயுமே இது வாழும். டக்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். ஏன் அப்படின்னா அது காலில் பாருங்கள், ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி வெப்டு கால் இருக்குது, வெப்டு ஃபீட். அது என்ன சொல்லுவாங்க? வெப்டு ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தே ஹாவ் வெப்டு ஃபீட் தட் ஹெல்ப் தெம் மூவ். ஃப்ராக் ஜம்ப்ஸ் அண்ட் ஹூப் ஆன் த லேண்ட். ஃப்ராக் என்ன பண்ணுமா? அப்படியே குதிச்சு தான் இங்கே என்ன பண்ணுமா? ஃப்ராக் வந்து போகும் லேண்டில். ஸோ இந்த வெப்டு ஃபீட் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிக்குமா? மூவ் பண்ணிக்குமா. நெக்ஸ்ட் அடுத்தது மேக் த ஃப்ராக் யூஸிங் பேப்பர். பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ராக் மேக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸ்மால் அனிமல்ஸ். சின்ன அனிமல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வாட் ஸ்மால் அனிமல்ஸ் டூ யூ see அரவுண்ட் யூ? பாலுஸ் ஃபேமிலி இஸ் வாட்சிங் ஸ்மால் அனிமல்ஸ். பாலோட ஃபேமிலி ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னென்ன பார்க்குறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹனி பீ. இங்கே பார்த்தீங்களா ஸ்பைடர் இருக்குது. இங்கே பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே ஸ்கார்பியன் இருக்குது, தேல். இங்கே நமக்கு ட்ராகன் ஃப்ளைஸ் இருக்குது. ஓகே, இங்கே பீட்டில் இருக்குது. இந்த இடத்துல லேடி பக் இருக்குது. இங்கே ஹவுஸ் ஃப்ளை, இங்கே கிராஸ் ஹோப்பர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஆண்ட். நெக்ஸ்ட்டு சென்டிபேடே. இந்த இடத்துல இங்கே ட்ராகன் ஃப்ளைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ட்ராகன் ஃப்ளை. ஸோ இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நேம்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பார்க்கலாமா? மூவ் ஆஃப் ஸ்மால் அனிமல்ஸ். ஸ்மால் அனிமல்ஸ்லாம் எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எர்த் வார்ம், ஸ்னெயில் இது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்காது? கால்களே இல்லை. ஹாவ் நோ லெக்ஸ், காலே இல்லை. அப்போ என்ன பண்ணுது ரெண்டும்? தவண்டு போவோம், அப்படி இல்லைன்னா அப்படியே என்ன செய்யும்? அப்படியே ஊர்ந்து போகும். க்ரால் அண்ட் க்ரீப். ஓகே, இது எப்படி நடக்கும்? கால் கிடையாது, அப்போ க்ரால் அண்ட் க்ரீப் பண்ணும் இது. நெக்ஸ்ட் ஹாவ் ஒன்லி லெக்ஸ், இதுக்கு வெறும் கால்கள் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதுகள் நடந்து போகும். எது? ஸ்கார்பியன் அண்ட் சென்டிபெட், இதுக்கெலாம் நிறைய கால் இருக்குது. ஸோ அதனால் இது நடந்து தான் போகும். ஹாவ் விங்ஸ் அண்ட் லெக்ஸ், இதுக்கு வந்து காலும் இருக்குது, பறக்கிறதுக்கான விங்ஸும் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணும்? பறக்கவும் செய்யும், நடக்கவும் செய்யும். ஸோ என்னெல்லாம் பறக்கும் நடக்கும்? ஹவுஸ் ஃப்ளை பறக்கும் நடக்கும், காக்ரோச் நடக்கும் பறக்கும், லேடி பக் நடக்கும் பறக்கும், கிராஸ் ஹோப்பர் நடக்கும் பறக்கும். இங்கே நமக்கு கேட்டிருக்காங்க க்ரால் அண்ட் க்ரீப். எது க்ரால் அண்ட் க்ரீப் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க? எர்த் வார்ம், ஸ்னெயில். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி வாக். ஒன்லி வாக் எது பண்ணும்? ஸ்கார்பியன், சென்டிபெடே. நெக்ஸ்ட் வாக் அண்ட் ஃப்ளை, வாக்கும் பண்ணும் ஃப்ளையும் பண்ணும். நம்ம ஏதாவது ரெண்டு எடுத்து எழுதிக்கலாம். லேடி பேக் அண்ட் காக்ரோச் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது தேர் ஆர் சம் கலர்ஃபுல் ஸ்மால் அனிமல்ஸ். நம்மக்கிட்ட இன்னும் நிறைய கலர்ஃபுல்லான ஸ்மால் அனிமல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இது கிராஸ் ஹோப்பர். இது வந்து ட்ராகன் ஃப்ளை. இது வந்து பட்டர்ஃப்ளை. டூ அண்ட் லேர்ன், இதுக்கு நம்ம கலர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே கலர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு த ஸ்னெயில் கேரிஸ் இட்ஸ் ஹோம் ஆன் இட்ஸ் பேக். ஸோ ஸ்னெயில் என்ன பண்ணுமா? அதோட கூடை அப்படி பின்னாடி வச்சுக்கிட்டே தான் அதை என்ன பண்ணுமா? மூவ் பண்ணுமா. அதுக்கு வேணுங்கிறப்ப அது உள்ளக்க போய் அந்த கூட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுக்குமா? அது ரெஸ்ட் எடுத்துக்குமா. ஸோ அதோட வீடையே என்ன பண்ணிக்குமா? அந்த கூடை அது பேக்லேயே வச்சுக்குமா. நெக்ஸ்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த அனிமல். ஸோ இந்த அனிமல்ஸோடைய நேம்லாம் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஹவுஸ் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஹனி பீ, cockroach, ant, earthworm, dragonfly, grasshopper. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம் பேர்ட்ஸ். இப்போ நம்ம பறவைகளை பற்றி பார்க்க போகிறோம். பேர்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன பேர்ட்ஸ்ன்றதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுல், வீவர் பேர்ட், மைனா, பீஜியன், சன்பேர்ட், க்ரோ, ஹென், டைலர் பேர்ட், பீகாக், காக், ஸ்பேரோ, parakeet, woodpecker. அடுத்தது பார்க்கலாமா? பார்ட்ஸ் ஆஃப் த பீஜியன். இப்போ பீஜியனோட ஒரு பார்ட்ஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். இது நமக்கு வாய் மாதிரி இருக்கா? இது என்னது? பீக்குன்னு சொல்லுவாங்க. பீக் இது வந்து பறக்கிறதுக்கான யூஸ் ஆகுறது. விங்ஸ் இறக்கை. இது வந்து வால், டெய்ல். இது வந்து கிளாஸ், அது நடக்கிறது, கால்களை கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டூ அண்ட் லேர்ன். குரூப் த பேர்ட்ஸ் அப்சர்வ் பேஸ்ட் ஆன் சைஸ். சைஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணி எழுதிக்கணும். முன்னாடி பாருங்கள், முன்னாடி பேஜில் இருந்ததில்ல. ஸோ அதில் எது ரொம்ப குட்டியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸ்மால் இடத்துல எழுதிக்கலாம். வீவர் பேர்ட், ஸ்பேரோ, சன்பேர்ட்லாம் குட்டியாக இருக்கும். மீடியம் சைஸில் இருக்கிறது வந்து பீஜியன், க்ரோ, பேரக்கிட்லாம் மீடியமான சைஸில் இருக்கும். நல்லா பெருசாக இருக்கிறது என்னது? காக்கு, பீகாக்கு, அவுல் எல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு நமக்கு இதுக்கான ஆன்சர் சொல்லணும். ஐ ஆம் பிளாக் இன் கலர் அண்ட் மேக் எ காக்கா சவுண்ட். நான் வந்து பிளாக் கலரில் இருப்பேன், நான் காக்கான்னு கத்துவேன். அது என்னது? க்ரோ. ஸோ க்ரோவை எடுத்து நம்ம எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஐ ஆம் க்ரீன் இன் கலர் அண்ட் ஹாவ் அ ரெட் பீக். நான் க்ரீன் கலரில் இருப்பேன், என்னுடைய சொண்டு ரெட் கலரில் இருக்கும். அது யார்? பேரக்கிட். ஓகே, கிளி. நெக்ஸ்ட் ஐ மேக் ஹோல்ஸ் ஆன் ட்ரீ ட்ரங்க்ஸ். நான் வந்து மரத்தில் ஓட்டை போட்டிருப்பேன். சரியா? நான் ஓட்டை போடுவேன். யார் அது? உட்பேக்கர் தான் ஓட்டை போட்டு அதில் வாழ்வாங்க. சரியா? மரக்கொத்தி பறவை. ஐ எம் அவேக் அட் நைட். நான் நைட்டெல்லாம் முழிச்சிருப்பேன். யார் அது? அவுல், ஆந்தை தான் முழிச்சிருப்பாங்க. ஐ வேக் அப் இன் த மார்னிங். நான் காலையிலே எழுந்திருவேன். காலையில் எழுந்துச்சி என்ன பண்ணும்? சேவல் தான் கத்தும், கொக்கரக்கோன்னு கத்தும். காக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? கலர் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த பேரக்கிட். ஸோ இதே மாதிரி பேரக்கிட்டுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இப்போ இதனுடைய பார்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பீக், ரெட் கலரில் இருக்கிறது வந்து பீக்கு. இது விங்ஸு, இது டெய்லு, இது கிளாஸ். நம்ம பீஜனுக்கு பண்ண மாதிரி அதே மாதிரி தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த இமேஜ் யூஸிங் யுவர் தம் பிரிண்ட். உங்கள் கையில் இருக்க இதில் வந்து கலரை இப்படி எடுத்துட்டு, இந்த பையன் பண்ணியிருக்கான் பாருங்கள், கலரை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் வந்து வைங்க ஒரு கலரில். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பார்த்து இதே மாதிரி வைங்க. நான் சும்மா ஜஸ்ட் கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கையை எடுத்து பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். சம் அனிமல்ஸ் சச் அஸ் கவ், புல், கோட், டாக்,
cat, hen and duck live with us in our farms and homes. நம்ம வீட்லேயும் சரி, நம்ம இந்த மாதிரி தொழுவத்துலேயும் சரி, நம்ம என்ன வளர்ப்போம் ஃபார்ம்ஸ்லேயும் இந்த மாதிரி கவ்வு, புல்லு, கோட்டு, டாகு, கேட்டு, ஹென்னு, டக் இதெல்லாமே நம்ம கூடயே இருக்கும். சரியா? இதெல்லாம் நம்மளை எதுவும் செய்யாது. ஸோ இது நம்ம கூட தான் வளர்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம டொமஸ்டிக் அனிமல், நம்ம கூடயே வாழ்கிறத வந்து டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கவ் என்ன பண்ணுது? ஈட்ஸ் கிராஸ்லாம் சாப்பிடுது. கிவ் பேர்ட்ஸ் டு இட்ஸ் யங் ஒன்ஸ், அது வந்து நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டியை போடுது. ஓகே, ஃபீட்ஸ் இட்ஸ் காஃப், அது வந்து குட்டிக்கு பால் கொடுக்குது. ஓகேவா? அந்த பாலை நம்ம என்ன பண்ணுது? நமக்கும் தருது. கிவ்ஸ் அஸ் மில்க். இந்த கவுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பாலை எடுத்து அந்த பாலை தான் நம்மளும் குடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், இட்ஸ் ஃப்ரெண்ட்லி வித் அஸ். ஸோ அது வந்து நம்ம கூட எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக பழகும், நம்மளை எதுவும் பண்ணாது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் அ கவ். கவ்வுடைய பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஹார்ன். இது என்ன சொல்லுவாங்க? ஹார்ன். இந்த கொம்பு இருக்குல்ல, ஹார்ன். இது காது. ஓகே, இது வந்து டெயில், வால். ஹூஃப்னா அந்த கால் கீழே நடக்குதுல்ல, அதுதான் ஹூஃப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டூ அண்ட் லேர்ன். இங்கே இதே மாதிரி நம்ம ஆடுக்கு எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் எதெல்லாம் வரும்னு எழுதலாம். இது ஆடுடைய ஹார்ன், இது ஆடுடைய இயர்ஸ், இது வந்து ஹூஃப், இது வந்து டெயில். நெக்ஸ்ட் கிரியேட் யூஸிங் லீவ்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மாட்டு பொங்கல், டெக்கரேட் த புல். ஸோ உங்களுக்கு புல் பிக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து இங்கே டெக்கரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்கே கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கும், கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், வைல்ட் அனிமல்ஸ். காட்டில் வாழ்கிற விலங்குகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சம் அனிமல்ஸ் லிவ் இன் த ஃபாரஸ்ட். சிலது நமக்கு வீட்டுக்கிட்டே நம்ம வாழும், டொமஸ்டிக் அனிமல்ஸாக. சிலது வந்து நம்ம காட்டில் தான் வாழும். ஓகேவா? தே ஆர் கால்டு வைல்ட் அனிமல்ஸ். காட்டில் வாழ்கிறதுக்கு பேர் தான் வைல்ட் அனிமல்ஸ். பாலுஸ் ஃபேமிலி வென்ட் டு த முதுமலை டைகர் ரிசர்வ். தீஸ் ஆர் த அனிமல்ஸ் தே சா தேர். ஸோ முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு வந்து பாலு வந்து அவங்க ஃபேமிலியோட போகிறாங்களாம். அப்போ அங்கே என்னெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களாம். ஓகேவா? விலங்குகள் காப்பகம் அது. ஸோ புலிகள் காப்பகம், புலிகள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே நிறைய விலங்குகளும் இருக்கும். சரியா? அப்போ அங்கே வந்து இதெல்லாம் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சான்? டைகர், மங்கி, லெப்பர்ட், ஹார்ன்பில், ஈகிள், ஃபாக்ஸ், பியர், crocodile, எலிஃபண்ட், டீர். ஸோ இதெல்லாமே நமக்கு அங்கே இருந்து தான். ஸோ இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சு வாழ முடியுமா? இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபாரஸ்ட்டில் தான் இதெல்லாம் இருக்கும். இது நமக்கு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, பைத்தான் இருக்குது, ஸ்னேக் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க பார்த்தாங்களாம். நெக்ஸ்ட்டு டூ அண்ட் லேர்ன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே இதோடைய ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னு இதை பார்த்துட்டு நம்ம கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே கீழே அதை பார்த்துட்டு கலர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டைகருடைய ஸ்கின் எப்படி இருக்கும்? நேராக கோடாக அப்படி கர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைகருக்கு போட்டிருக்கோம். லெப்பர்டுக்கு எப்படி இருக்கும்? புள்ளி மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே டீருக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸாக இருக்கும் எல்லோவில். ஸோ அதனால டீர் போட்டுட்டு நேம் எழுதிடுங்க. அடுத்தது ஃபைண்ட் 10 அனிமல்ஸ் ஹியர். இங்கே ஒரு 10 அனிமல்ஸை வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைகர் போட்டிருக்காங்க, நம்ம வந்து மங்கி. ஓகேவா? மங்கி போட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம வேறு போடலாமா? இங்கே என்ன இருக்குது? க்ராக்கடைல். இங்கே என்ன இருக்குது? க்ராக்கடைல். இங்கே பாருங்கள், பைத்தான். நெக்ஸ்ட்டு அடுத்தது வேறு என்ன இருக்குது? இதே மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். அடுத்தது ஈகிள். என்ன இருக்குது? ஈகிள் இருக்குது. இங்கே பாருங்கள், பியர். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபாக்ஸ். அதே மாதிரி இங்கே எலிஃபண்ட். இங்கே என்ன இருக்குது? எலிஃபண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நமக்கு எத்தனை வந்திருக்கு இதோட டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 டைகரோட 8 வந்திருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள், ஹார்ன்பில். ஓகே, இந்த இடத்துல டியர் இருக்குது, டீர். இப்போ நம்ம 10 ஃபவுண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம லேபிள் கொடுக்கணும். பீக் எங்கே இருக்குது, விங்ஸ் எங்கே இருக்குது, டெய்ல் எங்கே இருக்குது, கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கே 2 பாடி பார்ட்ஸ் ஆஃப் த கோட் அண்ட் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், கோட்டுக்கு வந்து நமக்கு ஹார்ன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹூஃப்ஸும் கோட்டுக்கு தான் நமக்கு இருக்கும். பேலன்ஸ் இருக்குது ஃபின்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு இருக்கும். ஃபின் அண்ட் ஸ்கேல்ஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது லுக் அட் த பிக்சர் அண்ட் டாக். ஸோ இந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம பேசணும். நேம் திஸ் ஸ்மால் அனிமல்.
இப்போது இந்த ஸ்மால் அனிமலோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. கிராஸ் ஹோப்பர். ஹவு டஸ் இட் மூவ்? இது எப்படி மூவ் பண்ணும்? இதுக்கு ரெக்கையும் இருக்குது, காலும் இருக்குது. அப்போ வாக் அண்ட் ஃப்ளை. இது என்ன பண்ணும்? வாக் அண்ட் ஃப்ளை. வாட் ஐ லேர்ன், நம்ம என்னெல்லாம் படித்தோம்? ஐ நோ தட் அனிமல்ஸ் ஆர் ஆஃப் மெனி கைண்ட்ஸ். அனிமல்ஸ் வந்து நிறைய கைண்ட்ஸில் நம்ம இருக்குது அப்படின்னு படித்தோம். ஐ கேன் லேபிள் த பாடி பார்ட்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ். சில அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை படித்தோம். ஐ நோ வேர் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் லிவ் அண்ட் ஹவு தே மூவ். ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்லாம் எங்கே வாழும்? டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ், அந்த மாதிரிலாம் படித்தோம். அது எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஸோ இங்கே சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த அனிமல்ஸ் தட் டஸ் நாட் க்ரால். க்ரால் பண்ண முடியாது ஸ்னெயில் அண்ட் earthworm க்ரால் பண்ணும். க்ரால் பண்ண முடியாதது கிராஸ் ஹோப்பர். சர்க்கிள் அண்ட் ரைட் த பாடி பார்ட்ஸ் ஆஃப் த டக் மூவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். ஸோ இங்கே பாடி பார்ட்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? வெப்டு ஃபீட். ஸோ இதனால தான் அது என்ன பண்ணும்? லேண்ட்லேயும் நடக்க முடியும், வாட்டர்லேயும் அதால் போக முடியும். லுக் அட் த பிக்சர், கம்ப்ளீட் த ஷேடோ. இங்கே ஷேடோ இல்லாமல் இருந்தது, நம்ம இந்த இடத்துல ஷேடோ வரைஞ்சிருக்கோம், நம்ம தான் வரைஞ்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது நம்பர் த பிக்சர்ஸ். வாட்டரை நம்ம ஹீட் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டராக குடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்கணும் பைப்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை செகண்டாக அதை ஃபில்டர் பண்ணணும். தேர்டு ஹீட் பண்ணணும். ஃபோர்த்து க்ளோஸ் பண்ணி கூல் டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? கலர் ஃபார் த ஆக்ஷன் தட் பொல்யூட் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ ஏர் அண்ட் வாட்டரை பொல்யூட் பண்ணுறது எல்லாம் எது? அழுக்காக்குறது எது? ஸோ இது ஏரை அழுக்காக்கும். ஸோ ரெட் கலர் போட்டிருக்கோம், பொல்யூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது வந்து பிளான்ட்டை க்ரோ பண்ணுறாங்க, வெரி குட். ஸோ அதனால் இது நம்ம ரெட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து தண்ணியில் குப்பை போடுறாங்க, ஸோ ரெட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து புகை வந்து பயங்கரமாக வருது இதிலேருந்து, ஸோ ஏர் பொல்யூஷன் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பைக்கு போகிறதுனால ரெட் கலர் போடுறோம். இங்கே வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க? அவங்க குப்பையில் போடுறாங்க. ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுடலாம். இங்கே ஓரல் கொஷின் கேட்டிருக்காங்க. யுவர் கிளாஸ் விசிட்ஸ் அ பார்க், ஷேர் ஒன் ரூல் டு கீப் த பார்க் க்ளீன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் வந்து பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த ஏதாவது ஒரு ரூலை வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். எந்த ரூல் அப்படின்னு? புட் யுவர் வேஸ்டேஜ் டு த டஸ்ட்பின். டஸ்ட்பினில் தான் உங்களுடைய வேஸ்டேஜை நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் வைல்டு அனிமல்ஸ்? டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கும் வைல்டு அனிமல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? டொமஸ்டிக் அனிமல் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வைல்டு அனிமல்ஸ் அட்டாக் அஸ். ஸோ we cannot live with the wild animals. இங்கே வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் 3 small creatures at home and write their names, tick how they move. ஸோ இப்போ நம்ம 3 ஸ்மால் கிரியேச்சர்ஸ், ஆண்ட், காக்ரோச், பீஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, இது வந்து ஆண்ட் வந்து நம்ம நடக்கும், காக்ரோச் நடக்கும் செய்யும், பறக்கும் செய்யும், ஃப்ளைஸ் பண்ணும். பீஸ் வந்து நமக்கு பறக்கும், அதே மாதிரி பீஸும் நமக்கு கால்கள் இருக்க தான் செய்து நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் an object at home that is made from soil and draw it. Tell your teacher what it is and how it is useful. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? ஒரு பிரிக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கே பிரிக் தான் யூஸ் ஆகுது. நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் சாயிலில் மேக் பண்ணதை நம்ம வரைய சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம குடிக்கிற கிளாஸ் கூட நமக்கு அந்த மண்ணில் செஞ்ச கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க வீட்டில் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ஒரு கப்பு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம அதை என்ன பண்ணுவீங்க? எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல். ஐ ட்ரிங்க் மில்க் எவ்ரிடே மில்க் வித் திஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ இங்கே பிரிக்கு வச்சு என்ன பண்ணுறேங்க? நம்ம வந்து பிரிக்கில் கட்டின வீட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? மை ஹவுஸ் இஸ் மேட் வித் பிரிக், ஸோ ஐ லிவ் இன் தட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே எக்ஸசைஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது ட்ரேஸ் த பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்னை பார்த்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி பார்த்து ட்ரேஸ் பண்ணுங்கள். லேர்னிங் ஜர்னி நம்ம என்னெல்லாம் படித்தோம் இதில் அப்படின்னு பாருங்கள். அப்ரிஷியேட் த டைவர்சிட்டி ஆஃப் அனிமல் லிவிங்ஸ் அண்ட் குரூப் அனிமல்ஸ் இன் வேரியஸ் வே. ஸோ எப்படிலாம் அனிமல்ஸ் வந்து டைவர்சிஃபை ஆகுது, டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல்ஸ் அப்படிலாம் எப்படி நமக்கு பிரித்து பார்த்தோம். பேர்ட்ஸு, அதுக்கப்புறமா இன்செக்ட்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அது சொல்கிறாங்க. ரெக்கக்னைஸ் ஹவு லைட்டு, ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஹெல்ப் லைஃப் அண்ட் ஃபாலோஸ் வேஸ் டு ப்ரொடெக்ட் தெம். ஸோ லைட்டு, ஏரு, வாட்டரு, சாயில் இதெல்லாம் பற்றி நம்ம படித்தோம். இதெல்லாம் எப்படி நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகுதுன்னு படித்தோம். அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ சேஃப்டி ரூல்ஸ் அட் ஹோம் அண்ட் ஸ்கூல் இன் த கம்யூனிட்டி. நம்ம எப்படி சேஃப்டியான ரூல்ஸ் வீட்டில், ஸ்கூலில், நம்ம கம்யூனிட்டிலலாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத படித்தோம். கிளாஸிஃபையிங் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸிங் த 5 சென்சஸ். 5 சென்சஸை பற்றி நம்ம படித்தோம். ஸ்மெல்லு, ஹியரிங்கு, அப்புறம் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி 5 சென்சஸ் நம்ம படித்தோம். Collaborates with classmates and learns to express
ஹர் ஃபீலிங்ஸ் இன் வேரியஸ் சுச்சுவேஷன். ஸோ உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவது ஆங்க்ரி, அதே மாதிரி ஹாப்பி, சேட், இந்த மாதிரி மூட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்க ஃபீலிங்ஸை. பார்ட்டிசிபேட்ஸ் இன் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஹெல்ப் எல்டர்லி பீப்புள். ஸோ டெய்லி ரொட்டீன் உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருக்குது, ஸோ அதில் எப்படி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்றதை படிச்சிங்க. அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் படிச்சிங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.